வெதர் ப்ராப்ளம் அண்ட் பேபால் பார்டர் இட்ஸ் டேஞ்சரஸ் ஏரியா 1 செகண்ட் மிஸ் ஆனால் நம்ம மிஸ் ஆகிடும் ஆகும். ஓகே அண்ணா. டேய் நான் அதுக்கு தான்டா பாட்டு கேட்குறேன்னு சொன்னேன். கமெண்ட் கம்மியாக வருதுடா. கமெண்ட் வந்தால் கடை 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 கடைன்னு உன்ன மாதிரி எப்படி நான் ரிமோட்டை கையில் எடுக்காமல் பேசிக்கிட்டு இருந்தேன். கமெண்ட் வரலடா. சைலண்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. பாட்டு கேட்டுக்கிட்டே பாடலாமா? கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். மில்லினமே மில்லினமே நெஞ்சு மெல்லிய காதல் பூக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி அதை வானம் அண்ணாந்து பார்க்கும் நான் தூரத்தெரியும் வானம் நீ துப்பட்டாவில் இழுத்தாய் என் 35 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய்? இதுக்கு நான் டிவியில் பாடுறதே பெட்டர் தானே பிரதீப்? சாப்பிட்டு முடிச்சிட்டியா சங்கரண்ணா? நான் சமைக்கணும். நான் போய் கார சட்னி அரைக்கணும். ஒரு லைவ் எல்லாம் நல்லா சிக்கன் நான் சாப்பிடுறேன். எனக்கு அப்படி பேசி உயிர் போகும் பசி. ஒரு லைஃப்லலாம் சிக்கன் நான் சாப்பிடலாம். எனக்கு அப்படி பசி உயிர் போகும் பசி. ஐயோ நினச்சது ஆசைப்பட்டது சாப்பிட முடியாதுல்ல. நோமா நைஸ். இப்போ தான் சாப்பாடு போயிட்டுருக்கு. இப்போ தான் போயிட்டுருக்கா. கார சட்னி உள்ளே போய்கிட்டு இருக்கா. நானுமே சாப்பிட்ணும். தோசை கார சட்னி அரைச்சிடலாமா இல்லை பீஸா ஆர்டர் பண்ணலாமான்னு பார்த்தேன். பற்றியா பீஸாவா 300 கொடு. 300 கூட பீஸா ஆர்டர் பண்ணுறேன். இல்லைல்ல அப்படிதான் போ வாடா. எஸ்டர்டே நைட்டு சாப்பிட்டதா? ஆசைப்பட்டதை கூட சாப்பிட முடியாது இல்லைண்ணா வினோத்தண்ணா. கஷ்டமான வாழ்க்கையில் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. உன்னை எதிர்பார்த்துதான் என் நிலையம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை இனி ஏதுமின்றி வாடி நின்ற போதிலே முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வல்லல் ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கிறான். என் உடலின் வந்தது. வாட்டர் கூட 2 to 4 liters ஒன்லி. என்னண்ணா கொடுமையாக இருக்குது இதெல்லாம். ரொம்ப கொடுமைண்ணா. ஓ அண்ணா இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சுண்ணா. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஆர்மி வீடியோ. அந்த ஆர்மி வீடியோவில் வந்து அவங்க ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷங்க. ஒரு ஆர்மி வீடியோ பார்த்தேன். அந்த ஆர்மி வீடியோவில் வந்து அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. அந்த ட்ரைனிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து கெட்டுப்போன பன்னு, அப்புறம் வந்து இந்த இந்த சேருக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி கெட்டுப்போன பன்னு, அந்த சேருக்குள்ளேயே ஒரு சில விஷயம் போட்டு கூட கையில் கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. என்னடா இது இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்புறமா வந்து தண்ணி இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோ சாப்பாடு வச்சுட்டு இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த தண்ணி மட்டும்தான் உங்களுக்கு அப்படின்றாங்க. இது ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க? இது என்ன ஆர்மி ட்ரைனிங்? இப்போ இதெல்லாம் உண்மையாண்ணா? அதெல்லாம் உண்மையா? அப்படி தான் அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுவாங்களா? ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் பசி தாங்கணும் அப்படின்னு. சரி, சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் பசி தாங்கணும்னா நாளைக்கு எப்படி நீங்கள் அங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஃபேஸ் பண்ணுவீங்க? உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும்தானே நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட ஃபேஸ் பண்ண முடியும்.